Hi everyone. So today we are going to discuss General Organic Chemistry lecture 3. So இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ இது ரெண்டும் வந்து மேபி இன் யோர் ஸ்கூல் லேப்ஸில் வந்துட்டு பண்ணியிருப்பீங்க. இந்த ரெண்டு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அண்ட் சால்ட் அனாலிசிஸ் மாதிரி பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்டில். ஸோ குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி பியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி பியூர் அப்படின்னு சொல்ல முடியாது. தேர் மே பி சம் இம்ப்யூரிட்டிஸ் லைக் இம்ப்யூரிட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ரெண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கலாம், இல்லை அதில் வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கலாம், இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி வந்து பியூரிஃபை பண்ண போகிறோம், அது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு காமனாக யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா சப்ளிமேஷன், கிறிஸ்டலைசேஷன், டிஸ்டிலேஷன், டிஃபரன்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் குரோமட்டோகிராஃபி. ஸோ தீஸ் ஆர் த 5 மேஜர் காமன் டெக்னிக்ஸ் யூஸ்ட் for the purification of organic compounds. ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற 3மே நீங்கள் மேபி லேபில் வந்துட்டு பார்த்துருக்கலாம், உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அடுத்து இருக்க 2ம் தான் கொஞ்சம் வந்து அதுக்கு உங்கள் லெவலுக்கு உங்கள் லெவலுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் அப் டு 12th ஸ்டாண்டர்ட் இட் இஸ் நாட் மச் நீடட். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 3 எக்ஸ்பெரிமெண்ட் அது வந்து சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணிட முடியும். ஸோ மேபி அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் சப்ளிமேஷன். ஸோ சப்ளிமேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ டெக்னிக் இன் விச் ஆர் இட் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் த சாலிட் காம்பவுண்ட் இஸ் கன்வெர்ட்டட் டு வேப்பர் வித்தவுட் கன்வெர்ட்டிங் டு லிக்விட். ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நான் என்னென்னு சொன்னேன்னா சப்ளிமேஷன்றது ஒரு ப்ராசஸ், சாலிட் ஃபேஸ் டு வேப்பர் ஃபேஸ், சாலிட் டு வேப்பர். இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் அந்த லெவல்லே படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், சேஞ்சஸ் இன் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரில். ஸோ அப்போயே நம்ம வந்து இந்த வேர்டு வந்துட்டு பார்த்துட்டோம், சப்ளிமேஷனா என்ன, அதுக்கான டெஃபினிஷன் என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இட் இஸ் அ phase transition from solid phase to vapor phase without going to liquid. ஸோ லிக்விட்க்கு வந்துட்டு வேப்பர் ஆகாமல், அதாவது நம்ம நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், லிக்விட் வந்து வேப்பரைஸ் ஆகி எவாப்ரேட் ஆகி மேலே போகும், எவாப்ரேட் ஆகும் அப்படி சொல்லிட்டு நினச்சிப்போம். பட் இட் இஸ் நாட் ஸோ. ஈவன் சாலிட்ஸ் கேன் எவாப்ரேட். ஓகே, ஸோ சாலிட் டு வேப்பர் ஃபேஸ், this is our transition taking place here. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாப்தலின் பாண்ட்ஸ், இந்த அந்துருன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது வந்துட்டு நம்ம ட்ரெஸ் அடியில் இல்லை வேறு எங்கேயாவது இந்த பூச்சி இதெல்லாம் நிறைய வர அந்த இடத்துல வந்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிப்பலண்ட்டாக, இன்செக்ட் ரிப்பலண்ட்டாக யூஸ் ஆகும். அதுவே வந்து பார்த்தோம்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வைப்போம் ஒரு பால் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா அந்த பால் வச்சு கொஞ்ச நாளில் அந்த பால் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். அந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடோட ட்ரேஸோ இல்லை அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ்க்கான ட்ரேஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த இடம் வந்து நம்ம எப்படி நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆகிடும். இது எப்படின்னு பார்த்தோன்னா சப்ளிமேஷன் தான் அங்கேயும் நடக்குது. ஏன் சப்ளிமேஷன் சொல்கிறோன்னா இட் இஸ் கன்வெர்ட்டட், அதாவது அந்த சாலிட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வேப்பரைஸ் ஆகி போயிடும் வித்தவுட் லீவிங் எனி ட்ரேசஸ். ஓகே, ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்லேயும் கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நாப்தலின் பால்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கேம்ஃபர். ஸோ கேம்ஃபர் வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க, ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஃபியூம்ஸ் தான் வரும். அது என்னென்னா கேம்ஃபர் வந்துட்டு ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளாக் கலரில் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து அரோமேட்டிசிட்டிக்கான டெஸ்ட். அது தட் இஸ் ஒன் ஆஃப் த டெஸ்ட். ஸோ கேம்ஃபர்ன்றது ஒரு அரோமேட்டிக் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி சாலிடாக இருக்கிற அது வந்து டேரெக்டாக வேப்பர் ஆகி போயிடுது. நீங்கள் சூடும் பாக்கெட்டே வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஏர் படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வைங்களேன், அது வந்து கொஞ்ச நாளில் வேப்பரைஸ் ஆகி போயிடும் வித்தவுட் லிவிங் எனி ட்ரீசஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சப்ளிமேஷன் ப்ராசஸ். அது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற ப்ராசஸ். நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேபில் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு அமோனியம் குளோரைடு. ஸோ
எக்ஸாம்பிள் இது வந்துட்டு அந்த டெக்னிக்கான apparatus. ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, சைனா டிஷ், பர்னர், பன்சன் பர்னர், அடுத்து வந்து ட்ரப்பாட் ஸ்டாண்ட் ஒன்று. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இன்வெர்ட்டட் ஃபனல் வச்சு ஒரு காட்டன் ப்ளக் வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் இது கோனிக்கல் ஃப்ளாஸ்க் இல்லை, இதுவே ஒரு ஃபனல் தான். இன்வெர்ட்டட் ஃபனலை தான் இன்வெர்ட்டடாக வச்சுருக்காங்க, திருப்பி வச்சுருக்காங்க. தட் இஸ் நாட் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகே, ஸோ அந்த ஃபனலோட டாப்பில் வந்துட்டு அந்த ஹோல் இருக்குள்ளே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு காட்டன் வச்சு அடைச்சிட்டாங்க. ஸோ ஹியர் வாட் வி ஆர் டேக்கிங் அ மிக்சர் ஆஃப் அமோனியம் குளோரைடு அண்ட் அ சால்ட். ஒரு இம்ப்யூரிட்டிஸ், ஒரு அது கூட நம்ம வந்து ஒரு இம்ப்யூரான ஒரு சால்ட் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். அதை நம்ம வந்து ஹீட் பண்ண வேப்பர்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு வில் ஃபார்ம். ஸோ அமோனியம் குளோரைடோட வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இந்த எட்ஜஸில் வந்துட்டு solidiஃபை ஆகிடும். இட் இமீடியட்லி solidifies. வேப்பர் வந்துட்டு இமீடியட்டாக சாலிடாக மாறுது. Solid to vapor and again vapor to solid. So that is what happening in the sublimation process. So first என்ன பண்ணுறோம், நம்மளோட மிக்சர் ஆஃப் சால்ட் வந்துட்டு எடுத்துக்கிறோம், அதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அமோனியம் குளோரைடோட அந்த வேப்பர்ஸ் வந்துட்டு வேப்பர்ஸ் வந்துட்டு எவாப்ரேட் ஆகுது. அண்ட் தென் இட் solidifies at the edges of the funnel. வேப்பர்ஸ் வந்துட்டு வெளியே போயிடக்கூடாதுன்னு நம்ம காட்டன் பிளக் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் சப்ளிமேஷன் மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஒன் கிறிஸ்டலைசேஷன். மேபி இதையும் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டலாவோ இல்லை லேப்ஸில் வந்துட்டு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிற டாபிக்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிற டாபிக்ஸு. ஸோ இதுவுமே நம்ம வந்து பண்ணியிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு இம்ப்யூரான லிக்விட் இந்த சென்ஸ் ஒரு சொல்யூஷன் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அதை பாயில் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபில்ட்ரேட்லேருந்து கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும். ஸோ மிக்சர், ஹீட், ஃபில்டர், ஃபில்ட்ரேட்டில் we get crystals. We get crystals in the filter. ஸோ அதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் அந்த அதை வந்து நம்ம பிக்சர் மூலமா காமிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த இம்பியூர் சாலிட் இஸ் டிசால்வ் இன் அ சால்வெண்ட். ஸோ இம்பியூராக இருக்கிற சாலிடை வந்து நம்ம டிசால்வ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சால்வெண்ட்டில். we have dissolved it. அது என்ன பண்ணுறோன்னா நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கிறோம். நான் வந்து ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன். ஸோ ஸ்டிர் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்குன்னா அந்த சாலிட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகியிருக்கணும். அந்த இம்பியூர் சாலிட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி இருக்கணும். அடுத்து எவாப்ரேஷன் டு ட்ரைனஸ். இது என்னென்னா நம்ம வந்து அந்த மிக்சரை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். எவாப்ரேட்டிங் இஸ் த சொல்யூஷன் இஸ் ஹீட்டட் டு எவாப்ரேட் moisture of the solvent to turn the process to evaporation to dryness. Continue heating until salt is obtained. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம டே டு டே லைஃப்லன்னு இல்லாமல் இட் இஸ் அ காமன் ஒன். பார்த்தோம்னா உப்பு, நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சால்ட் வந்துட்டு எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கடல்லேருந்து கிடைக்குது. கடல்லேருந்து டைரெக்டாக கிடைக்குது இல்லை, கடல் தண்ணியை வந்து அவங்க எவாப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, அந்த இதை வந்து ஒரு ஷேப்பில் ரெக்டாங்குலர் ஷேப் சம்திங், அந்த ஷேப்பில் வந்துட்டு அந்த கடல் தண்ணி வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு பீரியாடிக்கலாக ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சால்ட் கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு கிடைக்கும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எவாப்ரேட் பண்ணுறாங்க, அந்த வாட்டர் கண்டென்ட்டை எவாப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வீட்டிலே இதை வந்து பண்ணணுன்னா நல்ல உங்கள் வீட்டில் இருக்க போர் வாட்டர் வந்துட்டு இல்லை கார்ப்பரேஷன் வாட்டர் இது வந்துட்டு நல்ல சால்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லா பாயில் பண்ணி பாருங்கள். நல்லா அந்த வாட்டர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகணும். அந்தளவுக்கு பாயில் பண்ணிங்கன்னா அந்த பாத்திரத்தோட சர்ஃபேஸில் வந்துட்டு சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். குட்டி குட்டியாக பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மெத்தட் தான் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா
Step 2 is evaporating the moisture content. அதாவது அது வந்து வாட்டர், இப்போ நம்ம எடுத்துக்கிற சால்வெண்ட் வந்து வாட்டர் அப்படின்னே வச்சுக்கிட்டனாலும் 100 டிகிரி செல்சியஸில் அது பாயில் ஆகி வேப்பரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்கும், அந்த சாலிட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, the hot solution is allowed to cool, the solid appears as cool crystals. நீங்கள் அதை வந்துட்டு கூல் பண்ண கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரீக்ரிஸ்டலைசேஷன், அதாவது கிறிஸ்டலாக இருக்கிறது, அதாவது ஒரு சாலிடாக இருக்கிறத நம்ம டிசால்வ் பண்ணி மறுபடியும் அதை பாயில் பண்ணுறோம், அப்போ நம்மளுக்கு கிறிஸ்டல்ஸாக கிடைக்கிது. ஸோ த கோல்ட் சொல்யூஷன் இஸ் poured off to obtain the crystals. The crystals may be dried by pressing them between sheets of filter paper. ஸோ வந்து நல்லா அந்த வாட்டரில் வந்துட்டு நல்ல கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய கிறிஸ்டல்ஸ் நம்ம எடுத்திருந்த சாலிட்க்கு கொஞ்சம் அதுக்கு அப்ராப்ரியேட்டாக ஒரு கொஞ்சம் வந்து அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம அந்த மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை வந்துட்டு ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டா அதை வந்து ஊற்றிட்டு நம்மளோட கிறிஸ்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை ட்ரை பண்ணி வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஓகே, ஒரு இம்ப்யூராக இருக்கிற சாலிடை ஒரு சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி வச்சுட்டு அதை ஜஸ்ட் வந்து நம்ம பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணி அந்த சால்வெண்ட்டை எவாப்ரேட் பண்ணுறோம். அந்த சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் என்னவா வேணால் இருக்கலாம். நான் சொன்னது வந்து வாட்டர்னு சொன்னேன், பட் ஆனால் சால்வெண்ட் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். பிகாஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னும் போது வி ஷுட் டேக் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஸோ சால்வெண்ட்டை எவாப்ரேட் பண்ணுறோம், எவாப்ரேட் பண்ணிவிட்டு அது நல்லா கூல் பண்ணுறோம். கூல் பண்ணும்போது வி கெட் கிறிஸ்டல்ஸ். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை கூல் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி வச்சிரும். திஸ் இஸ் crystallization method. Okay, next one is distillation. So distillation also you might have seen. இதுக்கு நம்ம வீட்டில் நம்ம இந்த இது வந்து பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா பண்ணலாம், பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா ஓகே, ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. ஏதாவது வீட்டில் எப்படி சொல்கிறது, பண்ணலாம், பட் ஆனால் வேணாம் அந்த மாதிரி. ஓகே, டிஸ்டிலேஷன் அப்படின்றது ஒரு ஆர்பி ஃப்ளாஸ்க், இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆர்பி ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறோம். தெர்மாமீட்டர், இது வந்து வாட்டர் கண்டென்சர். இது அப்பாரட்டஸ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். இது வாட்டர் கண்டென்சர், நம்ம நார்மலாக கண்டென்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து ஸ்டாண்ட்ஸ், ட்ரெப்போட் ஸ்டாண்ட், பர்னர், அடுத்து வந்து wire gauze. So these are the apparatus required. So distillation processல பார்த்தோன்னா ஒரு mixture வந்துட்டு எடுத்துக்கிறோம். So this is the mixture to be distilled. ஸோ இதில் வந்து 2 காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கலாம். ஒன்று A, இதோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோன்னா 800 Kelvin ப்ளஸ் B, அண்ட் இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 1200 Kelvin. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துடலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி. ஸோ இப்போ இந்த ஆர்பி ஃப்ளாஸ்கில் என்ன இருக்குது, ஏன்ற காம்பவுண்டும் பின்ற காம்பவுண்டும் இருக்குது. ஏவோட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு 800 Kelvin, பியோட பாய்லிங் பாயிண்ட் 1200 Kelvin. ஸோ இது நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா எது ஃபஸ்ட்டு பாயில் ஆகும், எதுக்கு பாய்லிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு பாயில் ஆகுமா. நம்ம ஹீட் பண்ண பாய்லிங் பாயிண்ட் எதுக்கு கம்மியாக இருக்கோ அது பாயில் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ மேடம் ஏ இருக்குது, பி இருக்குது. ஓகே, ஏபி 2 இருக்குது. ஸோ ஏக்கு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் கம்மின்றனால இட் எவாப்ரேட்ஸ் ஃபஸ்ட். ஓகே, ஸோ இங்கே தெர்மாமீட்டரில் என்ன ரீடிங் காமிக்கணும், 800 Kelvin காமிக்கணும். 800 Kelvin காமிக்குது அப்படின்னா, அதாவது நம்ம 800 Kelvin அப் டு 800 Kelvin நம்ம பாயில் பண்ணோம் அப்படின்னா, ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஏ வில் எவாப்ரேட். ஸோ ஏ எவாப்ரேட் ஆகிட்டு இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் அண்ட் இங்கே வந்து சேர்ந்துடும். இப்போ இங்கே வந்து ஏ இருக்குமா, ஏ இருக்கும். நம்ம இந்த 800 Kelvinலேயே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஏவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி இந்த சென்ஸ் டிஸ்டில் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அண்ட் தென் இங்கே என்ன இருக்கும், பி இருக்கும். ஏன்னா அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 1200 Kelvin. அதை இன்னும் நம்ம
எவ்வளோ பாயில் பண்ணோம், இங்கே ஒரு 200, அங்கே ஒரு 400, இன்னும் 400 கெல்வின் நம்ம வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்துட்டு பாயில் ஆகும். ஓகே, ஸோ 400 கெல்வின் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஏ பாயில் ஆகி, அதாவது வெப்பரைஸ் ஆகி இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த கண்டென்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேப்பர்ஸை வந்துட்டு லிக்விஃபை பண்ண. ஓகே, ஸோ வேப்பர்ஸை லிக்விடை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான இது யூஸ் வாட்டர் கண்டென்சர். ஓகே, so this is distillation method. Next one is fractional distillation. ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுக்கும் டிஸ்டிலேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, அது அப்பாரட்டஸ் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் அப்படின்றது என்னன்னு சொல்லுறேன். ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இது வந்துட்டு நம்ம அப்படி சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதை சொல்கிற அது என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹியர் ஆல்சோ வி டேக் ஏபின்னு 2 காம்பவுண்ட்ஸ், A + B ரெண்டு எடுத்துக்கிறோம். இதில் பியோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 500 கெல்வின் அண்ட் ஏவோடது பார்த்தோம்னா 300 கெல்வின். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் நம்ம டிஸ்டிலேஷனில் மாதிரியே இங்கேயும் நம்ம டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண போகிறோம். எந்த அளவுக்குன்னா எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியோ அதோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தெர்மாமீட்டரில் ரீடிங் என்ன காமிக்கணும்னா = 300 கெல்வின். 300 கெல்வின் வேணாம். ஸோ சாரி 373 400 கெல்வின் கொஞ்சம் கிட்ட இருக்கணும். ஸோ 373 and 400 கெல்வின். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஏபின்ற மிக்சரை வந்துட்டு பாயில் பண்ண போகிறோம். ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ இது நம்ம ஆயில் பாத்தில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணும்போது எதுக்கு பாயிலிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கோ அது என்னாகும், ஃபஸ்ட்டு அது பாயில் ஆகாத எவாப்ரேட் ஆகுமா. ஸோ இட் எவாப்ரேட்ஸ். இப்போது இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலமோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து கிளாஸ் பீட்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. சிம்பிள் பேக்டு காலம், இது பபிள் பிளேட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு. these are the types of fractionating column. அது எப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி போய் இங்கே வர்ற மாதிரி, அடுத்து இப்படி போய் இங்கே வர்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி அதே இதை நினச்சிக்கோங்க. இப்போ வேப்பர் வந்து இப்படி போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு அது இந்த ஒரு வழியாக மட்டும் போகும். அடுத்து இங்கே ஒரு பிளாக்கு, அடுத்து இங்கே ஒரு பிளாக், இப்படி பண்ண ஸோ திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தட் ஃப்ராக்ஷனேட்டிங் காலம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த கேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு போய் அடுத்து இந்த லெவல், இது வந்து மேலே தான் போகும், கீழே வராது, மேலே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எவாப்ரேட் ஆகிட்டு இந்த லேயர் வழியாக போய் இங்கே வந்துடும். இங்கே டிஸ்டில் லிக்விடாக இந்த பார்ட்டுக்கு வந்துட்டு வந்துடும். இங்கே என்ன ஆகும்னா பியோட பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆகலைனாலும் இட் மே எவாப்ரேட். ஏன்னா அது கிட்ட வந்துருச்சு இல்லையா, 373 400
கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இட் மே எவாப்ரேட் ஆல்சோ. பட் ஆனால் இந்த ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் உள்ள அதனால் கம்ப்ளீட்டாக போக முடியாது, இது வழியாக கம்ப்ளீட்டாக போக முடியாது. அகெயின் இட் ரிட்டர்ன் பேக்ஸ், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி இந்த ஆர்பி ஃப்ளாஸ்க்குள்ளேயே வந்துடும். ஓகே, ஸோ ஏ வந்து கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிட்டு லிக்விஃபை ஆகி இங்கே கண்டென்சர் இந்த பார்ட்டில் வந்து லிக்விஃபை ஆகி நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ பை திஸ் we can distill 2 different liquids, organic compounds. ஸோ இந்த மெத்தட் வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறதோட அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, டு எக்ஸ்ட்ராக்ட் பெட்ரோலியம், அதாவது க்ரூட் ஆயிலேருந்து பெட்ரோலியம் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகே, ஸோ டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ இதை வந்து நம்ம வேக்கம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லலாம், பட் தட் இஸ் நாட் கன்வீனியன்ட் தட் மச். ஸோ நம்ம டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தட் வந்து எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோன்னா, வெரி ஹை பாய்லிங் பாயிண்ட் உள்ள லிக்விட்ஸ்க்கு வந்து லிக்விட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். And the compounds which decompose before their boiling point. So இந்த மாதிரி compounds காண்டி இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பை த நேம் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்றது. ஸோ பாய்லிங் பாயிண்ட், அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம் என்னென்னா பாய்லிங் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட்? ஸோ பாய்லிங் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, the boiling point is the temperature at which vapor pressure of the liquid is equal to the atmospheric pressure. Okay, so the temperature at which vapor pressure is equal to atmospheric pressure. So this is called boiling point. ஓகே, ஸோ இப்போ ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, திஸ் இஸ் வேப்பர் ப்ரெஷர், இது டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த இடத்துல we have atmospheric pressure. So this is our atmospheric pressure, 1 atm அப்படின்னு வச்சுக்கலாம். So when we boil the liquid, or when we increase the temperature of the liquid, so temperature increase பண்ணிக்கிட்டே வரும். increase பண்ணிக்கிட்டே வரும். So when the vapor pressure is equal to the atmospheric pressure, the liquid starts boiling. So liquid வந்துட்டு boil ஆக start பண்ணிடும். So this temperature is called boiling point of that liquid. ஓகே, ஸோ அந்த கிராஃப் வச்சுட்டு சொல்லலாம், வேப்பர் ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளோட அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்குது. அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இஸ் ஜஸ்ட் 1 atm வச்சுக்கலாம். இட் இஸ் 1 atm. ஸோ when we increase the temperature of the liquid, that is heating. ஸோ ஹீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது வேப்பர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னும் போது the liquid starts boiling and that temperature is called boiling point. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும்போது, ஓகே, ஸோ we are going to reduce the pressure, that is atmospheric pressure வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். இங்கே இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, by using manometer. So this is the device used to reduce or maintain the pressure. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக லிக்விட் எங்கே பாயில் ஆகும், இந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே, ஸோ ஒரு லிக்விடோட வேப்பர் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி டிக்ரீஸ் பண்ணும்போது இட் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங் பிஃபோர்.
ஸோ அது சீக்கிரமாக எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிரும் அண்ட் இட் கேன் பி கண்டென்ஸ்டு ஈஸிலி. அதை வந்து நம்ம டிஸ்டில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த டெக்னிக். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஏபின்னு எடுத்துக்கலாம். A + Bன்னு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ வந்து நம்ம ப்ரெஷரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். ஒரு லிக்விடோட ப்ரெஷர் ஒரு லிக்விடுன்னு கிடையாது, இந்த மிக்சரோட ப்ரெஷரே ரெடியூஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண த லிக்விட் விச் ஹேஸ் லோ ப்ரெஷர், அதாவது லோ பாய்லிங் பாயிண்ட் உள்ளது வந்து சீக்கிரமாக பாயில் ஆகி எவாப்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வேப்பராக மாறிடும். இட் கேன் பி கண்டென்ஸ்டு ஹியர். ஓகே, so this is distillation under reduced pressure. So this technique is used to separate glycerol from spent lye in soap industry. ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம், சோப் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணுறாங்க திஸ் டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ இது நம்ம வந்துட்டு என்னென்னு சொல்லிக்கலாம்னா ஃபேக் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஆர் நியூ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லிக்கலாம், நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இது ஃபேக் ஆர் நியூ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட எந்த காம்பவுண்டாக எந்த மிக்சரை நம்ம வந்து டிஸ்டில் பண்ண போகிறோமோ அது கூட வாட்டரை வந்துட்டு ஆட் பண்ணி விட்டுறோம். ஓகே, இப்போது let the vapor pressure of water be வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் வந்துட்டு Pனும் இந்த லிக்விடோடது வந்துட்டு P' இருந்துச்சுன்னா இந்த RB ப்ளஸ் இந்த ஃப்ளாஸ்கில் டோட்டல் ப்ரெஷர் எவ்வளோன்னு பார்த்தோம்னா P plus P'. So this is the total pressure in this flask. So நம்ம ஃபஸ்ட்டு வாட்டரை வந்துட்டு பாயில் பண்ணுறோம். வாட்டரை பாயில் பண்ணி அதோட வேப்பர்ஸை இங்கே அனுப்புகிறோம். இந்த மிக்சரில் வந்துட்டு அனுப்புகிறோம். எந்த மிக்சரை நம்ம டிஸ்டில் பண்ண போகிறோமோ அது கூட அனுப்புகிறோம். ஸோ அனுப்பிட்டு இதையும் பாயில் பண்ணுறோம். அப்படி பாயில் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ரெஷர், வாட்டருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த வாட்டரோட ப்ரெஷர் என்ன பண்ணணும்னா இது நம்ம டிஸ்டில் பண்ண போகிற லிக்விடோட ப்ரெஷரை கம்மி பண்ணும். ஓகே, ஸோ இது ஈஸியாக பாயில் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, வாட்டரும் தான் சேர்ந்து வரும், பட் தட் கேன் பி எவாப்ரேட்டட். வாட்டர் வந்துட்டு எவாப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் டிஸ்டில்ட். இந்த மிக்சர், அதாவது அந்த நம்மளுக்கு தேவையான லிக்விட் வந்து நம்ம டிஸ்டில் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செப்பரேட் அனிலின் வாட்டர் மிக்சர். ஸோ அனிலினை வாட்டர்லேருந்து எவாப்ரேட் பண்ணுறதுக்கான, வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி. Next one is differential extraction. So this is very simple one. So இங்கே வந்துட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, இது சால்வெண்ட் லேயர். தட் சால்வெண்ட் லேயர் மேபி வாட்டராக கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட்டர், இது ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இது வந்து எந்த மிக்சருக்கு யூஸ் பண்ணலன்னா ஃபார் இம்மிசிபிள் லிக்விட்ஸ்.
immiscible liquids like oil and water. ஸோ இந்த மாதிரி காண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போது ஆயில் வாட்டர் இது ரெண்டத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் இஸ் மோர் டென்ஸ் தேன் ஆயில். ஆயிலை விட வாட்டர் வந்து டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இட் செட்டில்ஸ் டவுன் அட் த பாட்டம். ஆயில் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் இங்கேயும் வாட்டருக்கு வந்து டென்சிட்டி அதிகம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வில் ஃப்ளோட் ஆன் த லேயர். ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு மேலே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அக்வஸ் லேயர். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வாட்டர் வந்து கீழே செட்டில் ஆகிட்டு நம்மளோட ஆர்கானிக் லேயர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் பை ஓப்பனிங் திஸ் வால்வை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டரை ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எடுத்துடலாம் அண்ட் தென் த ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, ஸோ by doing this we can separate two immiscible liquids. Next one is chromatography. So chromatography is the very famous technique that is used in organic chemistry but not in your level. ஸோ நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு we don't use this. இது வந்து பிஹெச்டி பண்ணுறவங்க, எம்எஸ்சி பண்ணுறவங்க, அந்த ரேஞ்சில் உள்ளவங்க, இல்லை ரிசர்ச் பண்ணுறவங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி லேப்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து இது என்னன்னு சொல்லி தெரிஞ்சிட்டா போதும். ஸோ குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டோம்னா there are two types of chromatography. One is adsorption and another one is partition. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அட்சார்ப்ஷனில் எடுத்துட்டோம்னா ஒன்று காலம், இன்னொன்று தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி, தட் இஸ் ஷார்ட்லி கால்ட் இஸ் டிஎல்சி. ஓகே, ஸோ அட்சார்ப்ஷன். ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி யூ மைட் ஹவ் ஸ்டடிட் அட்சார்ப்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக். இட் இஸ் அ சர்ஃபேஸ் ஃபினாமினன். ஸோ இட் அக்கர்ஸ் இன் த சர்ஃபேஸ். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம குரோமோட்டோகிராஃபியே பண்ண போகிறோம். Okay, so adsorption chromatography is based on the surface phenomenon. So first column chromatography எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் ஸ்டேஷ்னரி ஃபேஸ், மொபைல் ஃபேஸ் அப்படின்னு ரெண்டு ஃபேஸஸ் இருக்குது. There are two types of phases. Inga stationary phase is our adsorbent and the mobile phase is solvent. அண்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணுற அட்சார்பண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அலுமினா ஜெல். இது வந்து நீங்கள் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ த அட்சார்பண்ட் யூஸ்ட் ஹியர் இஸ் அலுமினா ஜெல். ஸோ திஸ் இஸ் த அப்பேரட்டஸ். ஒரு பியூரட் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு கிளாஸ் உள் வந்து வச்சு செட்டில் பண்ணிடுவாங்க அந்த இடத்த. அதுக்கு மேலே அட்சார்பண்ட் அண்ட் தென் த மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் சால்வெண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ த மிக்சர் ஆஃப் சால்வெண்ட். இந்த மிக்சர் ஆஃப் சால்வெண்ட்டில் வந்துட்டு இதுக்கான பேசிக் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோன்னா solubility. ஸோ த மோர் soluble compounds, அதாவது the more soluble compound will come down. ஓகே, எந்த காம்பவுண்ட் வந்துட்டு மோர் சொலிபிளாக இருக்கோ அது கீழே வந்துடும். லெஸ் சொலிபிளாக இருக்கிறது இங்கே இருக்கும். ஓகே, ஸோ ஏன்றது லெஸ் சொலிபிள், சி வந்து மோர் சொலிபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் காலம் chromatography. ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து நாட் மச் நீடட், பட் வி ஷுட் நோ வாட் இஸ் chromatography. ஸோ அதுக்காண்டி தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தின் லேயர் chromatography.
Okay, so here also stationary phase is adsorbent. Here we use O2. And the mobile phase is solvent. Okay, so the stationary phase is adsorbent, and this is the adsorbent coated glass plate, that may be alumina gel or alumina silica gel and the madri வந்து யூஸ் பண்ணுவோம். So here this is the baseline. So இது வந்து டீட்டெயில்டாக அந்த ப்ரொசீஜர் அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இது சால்வெண்ட், இது வந்து நம்மளோட பேஸ்லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளோட சாம்பிள் டாட். ஓகே, ஸோ இது வந்து மிக்சர், அந்த மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது. ஸோ இங்கே எது மோர் போலாராக இருக்கோ அது இங்கே நின்றும். மோர் போலார், திஸ் இஸ் லெஸ் போலார். ஸோ இதோட மூமெண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட் வி ஷுட் நோ வாட் ஆர் த apparatus used here. அடுத்து தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி. இதை வந்து நம்ம பார்த்தோன்னா ஜஸ்ட் அதோட டிஸ்டன்ஸ் வச்சுட்டு, ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்பாட். இது வந்து டிஸ்டன்ஸ் மூவ்டு XY அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி ஆர் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஆர் கால்டு பேப்பர் குரோமோட்டோகிராஃபி பிகாஸ் குரோமோட்டோகிராஃபி பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஆல்சோ லைக் ஜஸ்ட் லைக் த ஃபில்டர் பேப்பர். அது வந்து நம்ம வாட்மேன் ஃபில்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நாட் லைக் நார்மல், இட் இஸ் கால்டு வாட்மேன் ஃபில்டர் பேப்பர். அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைப்பில் ஒன் ஆஃப் த பேப்பர் இஸ் யூஸ்ட் ஹியர். ஸோ திஸ் இஸ் த apparatus. இது வந்து நம்மளோட ஸ்பாட், நம்மளோட சாம்பிள் ஸ்பாட்டு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஹியர் ஸ்டேஷ்னரி ஃபேஸ் இஸ் cellulose plus water and mobile phase is solvent as usual. Okay, so this is partition chromatography. இதுக்கான procedure we don't need much, just இது வந்து என்னன்னு மட்டும் தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ ஹியர் ABCன்னு வந்து 3 இது வந்துட்டு கிடைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு 3 லைன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இதில் கீழே இந்த லோவர் இடத்துல இருக்கிறது என்னென்னா more soluble in water, less soluble in solvent. So this compound is at the bottom. ஸோ லோவர் சைடில் இருக்கிறது வந்துட்டு வாட்டரில் அதிகமாக சொல்யூபிளாக இருக்கும், நம்மளோட சால்வெண்ட்டில் வந்துட்டு லெஸ் சொல்யூபிளாக இருக்கும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல நின்றும். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் த சொல்யூபிலிட்டி இட் கோஸ் அப். Okay, so this is partition or paper chromatography. Okay, so next one is qualitative analysis. It is done to detect the elements present in the organic compound. So C and H in the compound in the elements or other elements like halogens, nitrogen, sulfur, phosphorus. இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி we use this qualitative analysis. So for C and H, அதாவது கார்பன் ஹைட்ரஜன் இருக்கிறதுக்கு வந்து we use Liebig's test, and for sodium, phosphorus, not sodium, nitrogen, phosphorus, இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது Lazar's test. So this test is also called sodium fusion extract test. சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி டெஸ்ட் நம்ம இன்ஆர்கானிக்லேயும் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைபிக்ஸ் டெஸ்ட் பார்த்தோம்னா ஃபார் கார்பன் இஸ் ஹீட்டட் வித் குப்ரிக் ஆக்சைடு, இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் காப்பர்.
ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா it gives H2O plus copper. ஸோ இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் எவால்வ் ஆகிருக்கு அப்படின்றத எப்படி டெஸ்ட் பண்ணுறோன்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர் due to the formation of calcium carbonate it turns milky. Lime water turns milky. It is soluble in H2 also. Okay, so by this we can detect that the carbon dioxide is evolved. So the compound is carbon containing compound. Next hydrogen வந்து அப்படின்னா H2O தான் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு H2O plus copper sulfate. This is anhydrous copper sulfate, that is white in color. Anhydrous copper sulfate is white in color, white or colorless சொல்லிக்கலாம். So on heating it we get copper sulfate pentahydrate. ஒரு ஹீட் பண்ணணும்னு இல்லை, ஹீட் பண்ணோம் அப்படின்னா we get copper sulfate pentahydrate which is blue in color. Okay, so by this we can say that the compound the organic compound is carbon containing compound which has hydrogen also, we can say. So this is Liebig's test for carbon and hydrogen. Next one, Lassaine's test for nitrogen. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு முன்னாடி we need a extract that is called sodium fusion extract. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா sodium is heated with the organic compound. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு sodium is heated with the organic compound containing carbon and nitrogen. ஸோ இங்கே வந்து நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்க மாட்டோம், carbon and nitrogen. So this is our organic compound. So on heating this we get NaCN which is inorganic compound. Okay, so this is a inorganic compound. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு அது சோடியம் மெட்டலோட ஹீட் பண்ணும்போது we yield sodium cyanide. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா sodium cyanide plus ferrous sulfate. Sodium cyanide plus ferrous sulfate. We get FeCN twice plus Na2SO4. Okay, we get ferrous cyanide. அடுத்து this is treated with plus NaCN. Again it is heated with NaCN. 4 moles of NaCN. We get Na4 FeCN6. This is called sodium hexacyano or cyanidoferrate. ஸோ இது வந்து எங்கே வந்துருக்குன்னா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் வந்து நின்றுருக்கு. ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட்டு Na4 FeCN6 plus Fe3+. that is iron only. அது வந்து நம்மளுக்கு ferrous sulfateலே இருக்கும். ஸோ
So on heating this we get Fe4 Fe CN6 plus 12Na plus, and this one is called as iron hexacyanoferrate. Okay, iron hexacyanoferrate. So this is test for nitrogen. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளோட சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்ரேஷன். இதுக்கு அடுத்து தான் நம்மளோட இந்த ஸ்டெப். இது வந்து டெஸ்ட் ஃபார் நைட்ரஜன். நைட்ரஜன் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு நிற்கும். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இட் இஸ் ப்ளூ ஆர் க்ரீன் இன் கலர். இட் இஸ் ப்ளூ ஆர் க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும் இந்த காம்ப்ளெக்ஸு. ஸோ பை த கலர் ஃபார்மேஷன் we can identify nitrogen is present. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணுவோன்னா, இதுக்குன்னு தனியாக ஃபியூஷன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குட்டியாக இருக்கும். அந்த ஃபியூஷன் டியூப்பில் வந்துட்டு சோடியம் மெட்டல் போட்டு அதை நம்ம வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிட்டு அதில் நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்ட் போட்டு அகைன் அடுத்து அதையும் வந்துட்டு ஹீட் பண்ணுவோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகிக்கும். நல்லா வந்து மெட்டல் சோடியம் மெட்டலும் நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டும் நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஃபியூஸ் ஆகிட்டு they combine together. அதை வந்து நம்மளோட டிஸ்டில் வாட்டரில் போட்டு அந்த டியூபையே டிஸ்டில் வாட்டரில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அப் டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணுவோம். பாயில் பண்ணிட்டு அந்த வாட்டரை இந்த டெஸ்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லசைன்ஸ் டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். ஸோ அதே இதுதான் அங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ண பார்த்தியா அந்த எக்ஸ்ட்ராக்ட்டு, அதே எக்ஸ்ட்ராக்ட்டு இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா Na plus sulfur gives Na2S. ஸோ this sulfur is in organic compound. ஓகே, ஸோ இங்கே எப்படி கார்பனும் நைட்ரஜனும் ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி சல்ஃபர் இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து சோடியம் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா, சோடியம் மெட்டல் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ஃபார்ம் Na2S. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் ஸோ லசைன்ஸ் டெஸ்ட் Na2S plus Na2. ஓகே, ஸோ திஸ் இஸ் டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் சல்ஃபர். ஸோ இது வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஒரு டார்க்கான பர்பிள் கலரில் இருக்கும். ஒரு டார்க் பர்பிள், ரொம்ப இன்டென்ஸான ஒரு லைக் இட் இஸ் லைக் ப்ரௌன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும். ஸோ த ஆர்கானிக் காம்பவுண்ட் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபியூஸ்டு வித் சோடியம் அண்ட் அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், சோடியம் nitroprazide. So this is sodium nitroprazide. This forms a complex which is violet in color. ஸோ இது வந்து நல்லா டார்க் பர்பிளாக இருக்கும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது we get டார்க்கான
ஒரு வயலட் கலர் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட் இஸ் நம்மளோட ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் which contains sulfur plus lead acetate. ஓகே, ஸோ lead acetate, இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணோம் அப்படின்னா we get lead sulfide. which is black in color. ஒரு black color precipitate வந்துட்டு form ஆகும். So by that we can identify that sulfur is present in the organic compound. Next one, Lassaine's test for nitrogen and sulfur. So இதில் வந்துட்டு நம்மளுக்கு nitrogen sulfur ரெண்டுமே இருக்கு. So Na plus carbon plus nitrogen plus sulfur gives sodium thiocyanide. It gives sodium thiocyanide. We are going to add the sodium thiocyanide to ferric chloride. Okay, so we are going to add this sodium thiocyanide to ferric chloride. We get FeCNS 3 times plus 3 NaCl. Okay, so this is a ferric thiocyanide. So from this color change, or that is formation of complex, we can identify the presence of nitrogen and sulfur in our organic compound. So this is organic compound. Okay. Next one, Lassaine's test for halogen. So இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா sodium plus the halogen which gives sodium halide. Okay, so this may be NaCl. ஏன்னா நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டில் குளோரின் இருக்கலாம், புரோமின் இருக்கலாம், ஆர் அயோடின் இருக்கலாம், ஆர் ஈவன் ஃப்ளூரின். பட் ஃப்ளூரின் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் டியூ டு இட்ஸ் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா this NaX is let it be NaCl plus AgNO3 சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get AgCl plus NaNO3. This AgCl is curdy white in color. White precipitate வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, next one, NaBr plus AgNO3 gives AgBr plus NaNO3. This AgBr is pale yellow in color. Gets precipitated. Okay, அடுத்து AgI இருக்குன்னா, sorry, not AgI, sodium iodide. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் அயோடின் இருக்கும்போது AgNO3 gives AgI plus NaNO3. This is yellow in color. Okay, so this is Lassaine's test for halogens. ஸோ நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்துட்டு குளோரின் இருக்குது அப்படின்னா அது நம்ம சோடியம் மெட்டல் கூட ஹீட் பண்ணும்போது we get sodium chloride. அண்ட் அந்த இதை வந்து நம்ம AgNO3 கூட ட்ரீட் பண்ணும்போது we get silver chloride which is white in color that precipitates out.
அடுத்து அந்த இடத்துல பிஆர் இருக்குது அப்படின்னும் போது AgBr, that is pale yellow in color. அதே இடத்துல அயோடின் இருக்கும் போது we get silver iodide, that is yellow in color. So this is Lassaine's test for halogen. So next test is for Lassaine's test of phosphorus. So in this we are going to treat that phosphorus containing organic compound with a just like last previous test. இதையும் நம்ம வந்து சோடியம் மெட்டலோட ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி we get sodium phosphate. சோடியம் பாஸ்பேட்டில் வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் that one is treated with HNO3, that is nitric acid-ஓட ட்ரீட் பண்ணும்போது we yield phosphoric acid. Okay, so that phosphoric acid is treated with ammonium molybdate and HNO3. Okay, so phosphoric acid is treated with, அதாவது நம்மளோட ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம பாஸ்போரிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். and then it is treated with ammonium molybdate that yields ammonium phosphomolybdate. This is ammonium phosphomolybdate, which is canary yellow in color. Canary yellow in color along with the formation of ammonium nitrate. So in the color form ஆகிச்சு அப்படின்னா this if this yellow color is formed, then we can say that the compound is containing phosphorus. Next one, quantitative analysis. Liebig's test for carbon and hydrogen. So carbon and hydrogen அதே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அந்த டெஸ்ட் தான். பட் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபார் தேட் இந்த M1 என்ன M என்ன, ஸோ 1 second. First formula, okay, so here இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் percentage of hydrogen is equal to 2 into mass of H2O formed into 100 by 18 into mass of compound taken. Okay, so this is the formula. 2 into mass of hydrogen, sorry, H2O formed into 100, that is the volume, divided by 18 into mass of compound taken. So இங்கே 2 என்ன 18 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போது H2 plus half O2 gives H2O. Okay, so mass of hydrogen, this hydrogen is 2 gram, this is 18 gram. Okay, அதை denote பண்ணுறதா இந்த equation, the formula. So that is reduced to this form, 2 into m1 into 100 by 18 into m1. m1 is the mass of hydrogen formed and m is the mass of compound taken. Okay, next அடுத்து அதே மாதிரி தான் percentage of carbonக்கு 12 into mass of CO2 formed into 100 divided by 44 into mass of compound taken. Okay, so அதே மாதிரி தான் carbon plus O2 gives CO2, இதோடது 44 gram, இதோடது 44 gram and carbon 12 gram.
Okay, so this equation is reduced to here like this: 12 into m1 into 100 by 44 into m, where m1 is the mass of carbon dioxide formed and m is the mass of organic compound taken. Next one, complete combustion of 2 gram of an organic compound gives 2.0 gram of CO2 and 1.0 gram of H2. Find the percentage of carbon and hydrogen in the compound. So very simple, percentage of carbon 12 into m1 into 100 divided by 44 into m. This is the formula. So 12 into amount of carbon dioxide formed is 2 gram into 100 divided by 44 into amount taken is 2.5. So this much of percentage. At the percentage of hydrogen ko paathomna 2 into m1 into 100 divided by 18 into m. Inge 2 into 1 into 100 divided by 18 into 2.5, that much of percentage. So calculation last போடலாம், இல்லை பே போடலாமா? இது வந்து 240 divided by 2.5 into 44 is 22, 10, 100. It is 1100. This is around it will come 2.4 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ கால்குலேஷன் போடலாம். So this is 240 divided by 240 divided by 110, that is 2.1 percentage. 2.188 வரும். ஸோ 2.18 percentage. அடுத்தது இது இங்கே பார்த்தோன்னா this is 2400. Sorry, second. This is 21. Sorry, 21 percentage. 21.81%. அப்போ இங்கே பார்த்தோம்னா this is divided by 18 into 2.5. Okay. So we also do the calculation. Next one, quantitative analysis la Dumas method for nitrogen. So nitrogen oda percentage solradhukku. So percentage of nitrogen is equal to mass of nitrogen into 100 divided by mass of organic compound taken. So andha nama reduce pannanom appadina we get and the equation reduce panni we get 28 into V into 100 into 2. This is volume, standard volume of nitrogen at STP. Okay.
this is standard volume. This is mass of mass of the organic compound taken. So this is N2 oda weight. Okay. Next one, Geldar's method for nitrogen. So here also 1.4 into N into VML. VML by M. So here this is the mass of organic compound taken. So this method is not applicable for nitro compound and azo groups and nitrogen present in the ring. So nitro groups ku NO2 group. So NO2 group N double bond N in the groups this one is not applicable. In Geldar's method, ammonia produced from 1 gram of nitrogenous compound is neutralized by 100 ml of 0.4 normal H2SO4. So நம்ம வந்து first formula எழுதிக்கலாம். அதனால நான் வந்து அந்த formula வந்து explain பண்ணல first. So percentage of nitrogen is equal to 1.4 into N into V, that is volume in ml, divided by M. Okay, so here 1.4 வந்து நம்ம எடுத்துக்கிறது. At N என்றது the normality of the acid that is used, that is normality. At the V வந்துட்டு எவ்வளோ வால்யூம் வந்து எடுத்துக்கிறோம். At the M என்றது amount of organic compound. So here 1.4 into 0.4 normal into volume வந்து 100 divided by 1. So it gives around இது வந்துட்டு 5.6 into 100 for 56%. Okay. Next one, Carrier's method for halogens la. So here AgNO3 plus NaCl gives AgCl. So AgCl oda total weight இது chlorine ஓடது into amount of AgCl formed into இது வந்து this is amount of organic compound taken. Same in Br, same for Br also. This is atomic weight of Br and this is amount of or mass of AgBr formed. இது வந்து AgBr ஓட molecular weight and M என்றது mass of organic compound taken. Same for iodide also. So iodide க்கு atomic weight இவ்வளோ, AgI என்றது இவ்வளோ. இது வந்து mass of AgI formed, இது mass of organic compound taken. அடுத்தது next is for sulfur, percentage of sulfur la பார்த்தோம். This is mass, atomic mass of sulfur, amount of the இது என்னன்னு பார்த்தோம்னா it is converted to sulfur is converted to barium sulfate. So this is molecular mass of barium sulfate. This is mass of organic compound taken. இது mass of barium sulfate formed. Okay. இது mass of organic compound. At the percentage of phosphorus பார்த்தோம்னா if phosphorus is estimated as Mg2P2O7, percentage of phosphorus is equal to 62 into M1 into 100 by 222. That is, this 222 is இதோட molecular weight. M என்றது amount of organic compound taken. 62 is P2 ஓட weight. M1 என்றது amount of Mg2P2O7 formed into 100. Okay, if phosphorus is estimated as an ammonium
அமோனியம் பாஸ்போமாலிப்டேட்டை மெஷர் பண்ணோம் அப்படின்னா ஹியர் percentage of P is equal to 31 into M1 into 100 divided by 1877 into M. This 31 is phosphorus-ஓட atomic weight. ஏன் இங்கே 31 இங்கே 62ன்னு கேட்டிங்கன்னா இங்கே P2 இருக்குது, இங்கே Pன்னு மட்டும்தான் இருக்குது. Here it is P, here P2. That's fine. Okay. அடுத்து M1ன்றது mass of ammonium phosphomolybdate formed into 100 divided by 1887. This is molecular weight of ammonium phosphomolybdate into amount of organic compound taken. In Carrier's method, example or question, example, in Carrier's method 0.3 gram of compound gave 0.25 gram of AgBr. Find the percentage of Br in the compound. So percentage of Br போட்டோம்னா 80 into M1 is, that is mass of AgBr formed is 0.25 gram into 100 divided by AgBr ஓட molecular weight பார்த்தோம்னா 188 into amount of organic compound taken 0.3. So calculating 80 into 0.25 into 100, so 2000 divided by 0.3 into 188, 56.4. So 2000 divided by 56.4 equal to 35.4%. Okay. So this is just a simple question. Okay. Next one, எல்லா ஃபார்முலாஸும் இருக்கிறது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு 2 into M1 into 100 by 18 into M. M1 is the amount of H2O formed. M is the mass of organic compound taken. அடுத்து அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் கார்பனுக்கு பார்த்தோன்னா 12 into M1 into 100 by 44 into M, where M1 is the mass of carbon dioxide formed and M is the mass of organic compound taken. அடுத்து குளோரினுக்கு 35.5 into M1 into 100 divided by 143.5 into M, where M is the organic compound taken, mass of organic compound taken. M1 is the mass of AgCl formed. Likewise in all the cases. Okay, so it's just ஒரு சிம்பிளாக எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்காங்க. So that's all for general organic chemistry. Just you revise this formula once. Okay, so just ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். உங்களுக்கு அதோட மாலிகுலர் வெயிட்டும் அட்டாமிக் வெயிட்டும், அந்த காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் அட்டாமிக் வெயிட் தெரிஞ்சிட்டாலே போதும். யூ கேன் ரைட் த ஃபார்முலா அண்ட் யூ கேன் டூ த சம்ஸ் வெரி ஈஸிலி. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் வரும். ஸோ கான்சென்ட்ரேட், ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸ். தேங்க்யூ.